வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். எப்போதுமே அதாவது 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதலில் வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ என்ன தசா புத்தி மந்திரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 2இல் இருக்கிறார். ஸோ அவர் 8ஆம் அதிபதியாக 2இல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. கொஞ்சம் இடக்கூடமாக பேசுறது, கொஞ்சம் எமோஷனாக பேசுறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 4இல் இருக்கும்போது நல்ல வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான, அதாவது மறைமுகமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் அதை பரிவர்த்தனையில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் பின்னாடி ஏதாவது பேசுவாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் ஒரு 4இல் இருக்கும்போது 4இல் இப்போ 5க்கு போகிறார். ஸோ 5இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது நல்ல ஒரு ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒரு விஷயம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 6 அப்படின்போது வேலை நிறைய மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் லாபம் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் 4இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது குழந்தைங்க விஷயங்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் வரும்போது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். அதே மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா வேலை பழுக்கிறதுவே கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான நிறைய பண்ணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2இல் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்துக்கணும். ஏதாவது இடவிடமாக பேசி அதாவது எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு 2இல் இருக்கும். பெருத்த லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிறனால நல்ல லாபங்கள், நல்ல சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய சொத்துக்கள், புதிய வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11இல் இருக்கும்போது லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக இருக்கும். ஏன்னா சனி இப்போ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலே கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 12ஆம் அதிபதியான குரு. ஸோ 12ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். எல்லாமே சிறப்பான குடும்பத்திற்கான அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபங்கள், வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிற சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ 4இல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. பட் இதுதான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஏன்னா அந்த காலகட்டங்கள் சந்திரனுடைய பிரயாணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா 2இல் இருக்கும். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு தர்க்கங்களோ வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. மேஷ லக்னமாக ராகு தசாபுத்தி அந்த ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கின்ற ராகு உங்களுக்கு சனியுடைய சாரத்தும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா லாபங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும். ஏன்னா சப்போஸ் உங்கள் ஜனகால ஜாதகத்துக்கு சனி வக்கரம் சிறப்பான லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக குரு தேசாபதி குரு நல்ல லாபங்கள், பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
மேஷ லக்னமானது சனி தசாபுத்தி அதனால் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11லிருந்து வக்கரமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இழுபறியாக போகும், கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் சனி வக்கரமான பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகளை தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளில் வந்து நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மேஷ லக்னமாக வந்து கேது தசாபத்தினா கேது வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது எதிரிகளை ஜெயித்தல் நல்ல ஒரு லீகல் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபட்டவங்களாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்குகள் இருந்ததுன்னா அது இப்போது கொஞ்சம் வந்து உட்காந்து பேசிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் கோர்ட்டில் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல வேட்டங்கள் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள்லாம் இருக்கும். ஸோ தாயார் வழியில் வந்து ஏதாச்சும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை நிறைய மாற்றங்கள் இருக்கும். இங்கே எங்கே அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய சிறு ஊர் பிரயாணங்கள் பக்கத்து ஊரில் ட்ராவல் பண்ண ஊர் விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதை வந்து பார்த்துருக்கணும். அதே மாதிரி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் புது சொத்துக்கள் குடும்பத்திற்கான விஷயங்களுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய வந்து கடன் வாங்குறதோ கொஞ்சம் அவங்களுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடுங்க. 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுப்பார். வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களது 4ஆம் அதிபதி வந்து சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஏதாவது விற்காத சொத்துனா இப்போ விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் விற்று ஒரு காசு ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ வண்டி வாகனங்கள் இருந்தாலும் அதுவும் விற்பனையில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும் குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் செலவாகிறதுக்கான நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுபோல் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கிறது. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம், ராசியிலே வந்து செவ்வாய் இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தான். அதே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல சுற்றுலா பிரயாணங்கள் கணவன் மனைவியோட சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் வெளியூர் போய் சுற்றி பார்த்துருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு வந்து இப்போது அது போகிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய சந்தேகங்கள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களை உள்ளுக்குள்ளே கொண்டாந்துருங்க. ஸோ தேவையில்லாத மண்டகடியை உள்ளே போட்டுக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 10ல். ஸோ 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கார். ஸோ 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெரிய ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் அது ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அது வந்து இப்போ வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவையில்லாத வார்த்தைகளோ இப்போ தேவையில்லாத விஷயங்கள் தர்க்கங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது அப்பா சம்மந்தமான விஷயங்கள். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அப்பா சில நேரங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான குரு 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்த ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மூத்த சகோதரர்கள் வந்து சின்னதாக ஒரு மண்டகடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து விஷயமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் லிட்டிகேஷனோ ஏதாச்சும் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருது. 2 பேரும் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனைகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு கணவன் மனைவி உல்லாச சுற்றுப்பயணங்கள் வெளியூர் பிரயாணங்கள்
பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயும் 8ஆம் அதிபதியாக இருந்து 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11இல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய கனவுகளோடு இருப்பீங்க. ஸோ எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக ஒரு பெரிய லாபத்தை நோக்கி போகும்போது ஏதாச்சும் லாக்கில் மாட்டதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது அஷ்டமாதிபதிங்கிற ஒரு கணக்கில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். ஸோ குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து குழந்தை கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுவதை தவிர்க்க முடியாது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பு. வழக்குகள் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் முடிவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்தால் இப்போ மூலையில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இன்டர்னல் பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ளேயே வந்து நமக்கு தெரியாமல் சின்ன கேமு கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி. ஸோ உங்களோட ராசி அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் இருக்காருன்னா கண்டிப்பாக நல்ல ரீதியில் 1 4ஆம் அதிபதி இந்த 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கலாம். சில நேரத்தில் தாயாரோட உடல்நல குறைவு ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பார். புதன் வியாழனில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்திற்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதியான சூரியன் 3ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ ஏதாச்சும் இன்டர்னலாக ஏதாச்சும் அது வேலையாக இருந்தாலும் சரி குடும்பத்தையும் வந்து சில பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனையாவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பழைய ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்களும் இப்போ விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள்லாம் வந்து வெற்றிகரமாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி எனக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் அங்கங்கே அலையிறதுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கிற வந்து கொஞ்சம் அவங்க விட்டு கொஞ்சம் பக்கத்து ஊர் போகிறதோ இல்லை அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் ஏதாச்சும் சின்ன கூடல்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபேமிலினா அப்படி தானே எல்லாமே இருக்கிறது தான். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடும். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வர்றது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் வரும். பட் இந்த சின்னதாக ஒரு சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குங்க. நான் வருமானம் வரும். பட் இப்போ வரலன்னா விட ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு பெரிய வருமானமாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஏற்படுத்தும். அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அதனால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான லாபங்களை சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாரத்தின் இடையில் ஒரு புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். அது வந்து ஆன் தி கேம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாகிடும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால் செவ்வாய் வந்து 12ல் இருக்கிறது. ஸோ வேலை விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருவார். வருமானம் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை தவிர்க்க முடியாது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது வேலை சம்மந்தம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்திடும். பட் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி இப்போ வந்து வக்கரமாக போகும்போது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும்.
மிதுன லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து 12 இருக்கார். ஸோ 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மனைவி ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் வச்சுப்போமே. ஸோ இருந்தாலும் பணம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மற்றும் 9ஆம் அதிபதியாக வந்து 9லிருந்து வக்கரமாகும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார். அப்பாவுடைய பிடிவாதத்தால் நம்ம கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நல்ல விஷயம் வண்டி வாகன விற்பனை இட விற்பனைலாம் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக விற்காத வண்டி விற்காத இடமெல்லாம் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி கேது வந்து 4 இருக்காது. அது சந்திரனுடைய சாரத்தில் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இந்த லிட்டிகேஷன் ஏதாவதுன்னா அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அம்மா கொஞ்சம் விட்டு கொடுக்குன்னு பேசுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தணும். வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபத்தியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திலும் கொஞ்சம் கடன் வாங்கியாச்சும் செலவு பண்ணோம் அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல பிரார்த்தனைங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏறுங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு நண்பர்களோட ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் நல்லா இருக்குது இந்த வாரம். அது மட்டும் இல்லை உங்களுக்கு 2ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ குடும்பத்துக்காக ஏதாவது பெரிய விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் அலைச்சல்களாக இருந்தாலும் அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள். பட் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியுடைய சங்கமம் இருந்தாலே கொஞ்சம் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஏதாச்சும் கருத்து வேறுபடுறது அதெல்லாம் கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி குருவும் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பார். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருது. உங்களை தேடி வந்து வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான கடன் கேட்டதுன்னா கடன் தேடி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பட் ஆனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் அதிபதி குருடைய ஸ்தானத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் பெருத்த லாபங்கள் ராஜயோகங்களை அடைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாகுதுன்னா ஒரு பெரிய யோகங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த பணத்தை வந்து எடுத்து வைக்க பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு பெரிய பணம் பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வந்து எல்லாருமே அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ஸோ அஷ்டம சனியாக இருந்தாலும் இது யோகங்கள் தருவதற்கு காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த ஒரு நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்றவங்களும் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு செவ்வாய் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான தொழிலில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய லாபங்கள்லாம் உங்களுக்கு வந்து அடைவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மூத்த சகோதரன் வந்து உங்களை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும். வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ நான் இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தர நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்காங்கன்னா சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது என்றைக்குமே வந்து 2ஆவது ராசியிலே இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க. பெரிய லெவலில் வந்து குடும்பத்தை கொண்டு வரணும் இப்பெல்லாம் ஏர்ன் பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். பட் அது ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அதுக்கான மெனக்கெடுகளை இப்போ ஆரம்பிப்பீங்க. அது ஒரு கடல் லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் நல்ல தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இந்த வாரத்தில் வந்து பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துருங்க. கடல் லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபம் போது குழந்தைகள் நல்ல லாபங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 9ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ராகு வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான இப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா யாருக்கு ரொம்ப பாதிக்கும்னா யாருக்காவது சனி வக்கரமாக இல்லைன்னா அவங்களுக்கு தான் பாதிக்கும், உங்களுக்கு தான் மற்றபடி பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்தோம்னா குரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபங்களும் பெரிய ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்தோம் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த இடம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பட் இருந்தாலும் பெரிய யோகங்களையும் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பெரிய யோகங்கள், வராத காசு வராது, திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் வந்து பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்துருங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான். நம்ம எதிர்பார்க்காத அளவில் வந்து ஒரு பெரிய பணம் உங்களுக்கு வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்க கேது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சொத்து பாக பிரிவினைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் லிட்டிகேஷன் தான் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்திங்கனாலே போதும் பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்குனா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12 இருக்கார். ஸோ கொஞ்சம் வந்து நிறைய செலவு சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். மற்றபடி 2 11 புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பெரிய பணம் வர்றது, ஒரு கேஸில் வந்து ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ லீகல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க தலைவலிகளை நீங்குவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதி சுக்கிரன் 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல் இருக்கும். 3, 12, 10 நாள் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பெரிய லாபங்கள் வந்து அப்பா அம்மாவான நல்ல லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல் வந்து எவனா பெரிய பேராசை காட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ இருந்தாலும் அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு ஒரு போய்டணும்னு வச்சுப்போமே, அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சனி வந்து இப்போ குருடைய சாத்திரமும் கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே, அதாவது ராசிக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாடும். கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. 10ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி, தந்தை சார்ந்த ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். நம்ம பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது நிறைய எமோஷன்ஸ் நிறைய வந்து அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும்னா கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்களில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள், அப்பா அம்மானால் ஒரு சப்போர்ட் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான அப்பாவுக்கு வர வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 8ல் இருந்து அது சனியோட சாதனம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி நிறைய ஈகோ கிளாஷஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க.
அதுக்கப்புறமா சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் வந்து ஏதாச்சும் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது எமோஷன்ஸில் வந்து ஏதாச்சும் லாக் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வெளில வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாகுது சனி தசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருந்து அவர் வந்து குருடைய சார்ந்த தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா தொழில் வந்து ஏதாச்சும் தேவையில்லாத அகலக்கால் வச்சு பெரிய கடன் வாங்கினா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி வந்து 2 11ஆம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கும்போது நிறைய அலைச்சல் கொடுத்தா பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் எமோட் ஆவீங்க. நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நிறைய பிளான்ஸ் பண்ணுவீங்க. அந்த பிளான்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பட் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து 2ல் இருக்கும் வெடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் எமோட்டாகி பேசுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கேது இருக்கிறது 2ஆம் இடம். ஸோ 2ல் வந்து ஏதாச்சும் வார்த்தை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுக்கும். வாரத்தின் பிற்பகுதி இல்லாமல் அந்த வீக்கெண்டுலலாம் வந்து ஓரளவு கிளியர் ஆகிடும். பட் இருந்தாலும் அது ஒரு அலைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் சுக்கிர தசாபதினா கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம்னா ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் பெரிய விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் பெரிய வெற்றிக்கான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த உங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்க முயற்சிகளுக்காக நிறைய அலைவீங்க. பட் வெற்றி கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக வெற்றி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் பிரித்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்களும் தந்தை சார்ந்த விஷயங்களும் பெரிய லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். மேல் படிப்பில் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து எமோஷனாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எமோஷன் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களே மண்டையில் போட்டு குழப்பிக்கூடாது. இந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகளை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் மேற்படிப்புலலாம் வந்து சிறப்பான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டு கிடைக்காது கண்டிப்பாக சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களது ராசியை வந்து குரு பார்க்கறதுனால ஒரு வாட்ட சாட்டமாகவும் பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். ஸோ அது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். வேறு வழி கிடையாது. மற்றபடி வந்து உங்கள் 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை பெரிய வெற்றியிலும் தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் வந்து சின்ன பிரச்சனைகள் தான் எல்லாமே கிளியர் ஆகி கொஞ்சம் வந்து வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் காலதாமதங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் லாபம் இருக்கும்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும். பட் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போதே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான தொழில் ரீதியான விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும் பெரிய லாபங்கள் வெற்றிகள் வருவதற்கான மறைமுகமான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய பணம் திடீர்னு வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா வெற்றிலையுமே பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் நல்லா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதி அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயிலிருந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும் அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபதி ராகு வந்து 7ல் இருந்து சனியோட சாரத்தில் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் தருவதற்கான வாய்ப்பும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ஸோ அதெல்லாமே ரொம்ப லட்சம் பட் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி வக்கரமாக இருந்தால் நல்ல ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருங்க. இல்லைன்னா கொஞ்சம் டிலேடாக வரும். கன்னி லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்திடும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பான விஷயம். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா குருவின் பார்வை வந்து ராசியில் இருக்கும்போது அந்த உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக சனி தசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் அந்த வக்கரமாக இருக்கிறனால வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சுணக்கங்கள் தான் கண்டிப்பாக நடந்துருங்க. பட் டிலேடாக நடக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்தோம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரித்த லாபங்களை அள்ளி தருவதற்கான தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அதனால கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும் பிரித்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பணம்னு அற்புதமாக வந்துடும். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அவர் ராசி அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து 8ஆம் அதிபதியாகிறது தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீடு சம்மந்தமான விஷயங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 2 மற்றும் 7ஆம் அதிபதியான 2 மற்றும் 8ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா செவ்வாய். ஸோ 2 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். கணவன் மனைவியோட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பேசுறது, இல்லை அவங்களோட குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுறது, உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க பேசுறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தனியாக போய் ஏதோ சண்டை போட்டு சைலண்ட்டாக இருந்துருங்க. ஒரு 3வது மனிதர்களை சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா 3வது மனிதர்கள் தலையிட்டதுனால தான் ரொம்ப பெருசாகிடும். அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருந்துங்க. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ பிரயாணங்களில் ரொம்ப கவனம். மற்றபடி வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4 மற்றும் 5ஆம் அதிபதி சனி வந்து வக்கரமாக இருக்கும். தாயார் வந்து கொஞ்சம் வந்து அடமண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. நிலப்புலன்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள், தாயாரோட உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன சார் எல்லாமே வந்து நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ நிறைய கிரகங்கள் வந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி வந்து உங்கள் 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள், ஸோ அபரிதமான கடனோ இல்லை அகலக்கால் வைக்கிற மாதிரி பெரிய கடன்களோ வாங்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய கடன்கள் வாங்கினா மாட்டிக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. பார்த்து இருந்துருங்க. தாய்மாமன் உறவும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தள்ளி இருந்தது நல்லது. 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ எல்லாமே ஒரு நிறைய கிரகங்கள் 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும், வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பெருத்த லாபங்கள் தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ தந்தை சார்ந்த உறவுகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களே கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த காலகட்டங்கள் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் மூத்த சகோதரருக்கும் உங்களும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது லாபங்கள் வரும். பட் அந்த லாபங்கள் வந்து அந்த டைமுக்கு வருமானம் அந்த டைமுக்கு வரும் கொஞ்சம் டிலேடாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15க்கு மேலே எல்லாமே லாபமாக மாறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ல் வந்து கேது இருக்கிறது வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். மற்றபடி வந்து எல்லாமே சொல்லுவோம். இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலங்கள் எப்படி இருக்கும். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து சந்திராஷ்டம பீரியடாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து 8ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கிட்ட அவங்கவுங்க குடும்பத்தை திட்டிக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஈகோ வர்றதுனால வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. 3வது நபர்களை வந்து உள்ளே இழுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய கடன்கள் சில பேர் வந்து கடன் வாங்கினா கடன் அடைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் இது வந்து ராகு தேசாபுத்தி அந்த நடக்கும்போது அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும் வேலை சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் சின்ன ஸ்ட்ரெஸ் எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. புதிய டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட் கையெழுத்து போகிறதுனா 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனம் தேவைங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய கடன்கள் அடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது குருடைய சாரத்தில் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் குழந்தை விஷயங்களையும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி விஷயங்களும் குழந்தைகளோட வந்து பிடிவாதம் நம்மளை வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களே கொடுப்பார். அப்படிங்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 பெருத்த லாபங்களை அள்ளி தருவதும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெருத்த லாபங்களும் பெரிய வெற்றிகளையும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து கேது தசாபத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் எமோட்டாகி நிறைய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். மாமியார் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியங்க. சும்மானதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறமாக உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனைகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல வெற்றிகளும் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வெளியில் சுற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ ஏன்னா அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து இப்போ வந்து ஒரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸாக ஏதாச்சும் முடிவெடுத்து இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேகத்தில் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்குன்னு ஆசை வார்த்தையை வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அது கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பெரிய லாபங்களை எண்ணி ஒரு லாக்கில் மாட்டிப்போங்கிறது தான் உண்மையான விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதி சனிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாரத்தின் இறுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் அதிபதி சூரியன் 9ல் இருக்கும்போது வேலை தொழில் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படலாம். சில நேரங்கள் அதீதமான அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நிறைய லாபம் கிடைச்சா 8ஆம் அதிபதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா புத்தியில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும். அதீதமான கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம அந்த ஒரு அகலக்காலுங்கிற விஷயத்தை கூட, ஏன்னா கேதுங்கிறதும் புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. லாபம் இருக்குமானா லாபம் இருக்கும். என்னை பொறுத்தவரை லாபத்தை பற்றி இல்லை, பட் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். ஸோ தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுக்கு விருச்சிக லக்னம் சூரிய தசாபதி. அதனால் சூரியன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் வாரத்தின் இறுதியில் வந்து சனிக்கிழமையில் வந்து கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க. கொஞ்சம் அந்த சந்திராஷ்டமன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதியும் செவ்வாய் வந்து 7 இருக்கார். 6ஆம் அதிபதி 7 இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 5ல் இருந்து அவர் வந்து சனியோட சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருங்க. இதில் வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்பாங்க. பசங்களோட பெரிய படிப்பு, வெளிநாட்டு படிப்புக்காக சில பேர் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். மற்றபடி விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்தோம். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வக்கரமாக இருக்கும்போது தாயாரோட விஷயங்கள் நிறைய கொஞ்சம் வந்து அவங்க அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். சில நேரங்கள் வந்து அவங்களோட விஷயங்கள் வந்து நம்ம வந்து என்னடா இப்படி நடந்துக்கிறாங்க விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அந்த வக்கரம்னும் போது கொஞ்சம் பிடிவாதத்தை கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 10ல் இருக்காங்க. ஸோ 10ல் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக தொழில் ரீதியான விஷயம் பெரிய அகலக்கால் வச்சு நிறைய லாபங்களை காட்டி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி, கேது வந்து 11ல் இருந்தாலும் அந்த சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த வழக்குகள்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது புதனுடைய சாரத்திலும் சின்னதாக எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 1 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஏதாவது கடன் வாங்கி ஏதாச்சும் வந்து ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் இப்போ குரு இருக்கிறது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது இப்போது அகலக்கால் வைப்பீங்க. ஏதாவது வீடு வச்சுன்னா ரொம்ப இடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த சந்திரனுங்கிறது அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது அந்த மாதிரி எமோஷன்ஸை கொடுத்துரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேபோல் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை போய் மண்டையில் போட்டுக்கிட்டு உழைப்பிக்கிட்டு இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. அடுத்த வேலையை பார்க்கறது தான் ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வந்து கடனில் வாங்குறது, வண்டி வாங்கணும், கடனில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு மாதம் கழித்து நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து அஷ்டமாதிபதியுடைய காலில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 8நாலே வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். பெண்களிடம் பழகும்போது அதனால் ஒரு சின்ன அவப்பேர் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஆண்கள் கவனமாக இருங்க. நீங்களே பெண்களாக இருந்தால் நீங்கள் போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மனைவர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அவங்க வெளியூர் சுற்றுறதுக்கு வெளியூர் இப்போ சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியாக வந்து உங்களுக்கு சந்திரன் வரும்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வேலையில் ஒரு சின்ன எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க முடியாது காலகட்டங்கள். 10ல் உள்ள கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனம். தொழிலில் வந்து ஒரு அகல கால் வைக்கிறது, பெரிய கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் சுக்கிரனும் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பிரச்சனையை ஏற்படுத்துங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி அகல கால் வச்சு ஒரு பெரிய வண்டி வாங்கலாம், பெரிய வீடு கட்டலாங்கிற எண்ணங்களை கொண்டு வந்து கொஞ்சம் லாக் பண்ணிவிடும். ஒரு மாதம் கழித்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து இப்போ சந்திரன் அஷ்டமாதிபதி சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மனிதர்கள்ட்ட போய் லாக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாகுது சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தந்தையோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாகுது சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் போகும்போது ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்தால் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களையோ வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. தனுசு லக்னமாகுது செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கா. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் வந்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 4ல் இருந்து அது 3ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வரும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பு. சில இடங்களில் வந்து தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்து அவர் சந்திரோடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்கள் தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூனா கூட உடனே போய் கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வேலையில் மிக மிக கவனம் தேவை. ஏன்னா வேலையில் வந்து ஏதாச்சும் இடமா மாட்டிப்பீங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா. தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி அந்தங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா 10ஆம் அதிபதியான கேது வந்து 10ல் உள்ள கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துரும். ஏன்னா வந்து அது வந்து போகிற சாரம் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் தரும். ரொம்ப கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறார். அவர் 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கடன்கள் விஷயங்களாக இருக்கலாம், அது வேலை விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதில் வந்து இடம் மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுதுக்கணும் இப்படி இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 2ல் வக்கரமாக கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிறது, கொஞ்சம் இடவடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் அது கண்டிப்பாக வந்து அது அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி. ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம், இளைய சகோதர சம்மந்தமான விஷயம் நல்லா உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இப்போ வந்து குரு சந்திரனுடைய சாரத்தில் வந்து காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுமாதிரி நல்லா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம். ஸோ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், பூர்வ ஜென்ம தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு திசை லிங்க் ஆகணும், அது ஒரு விஷயம். எல்லாருக்குமே கிடைக்குமா? எல்லாருக்குமே இல்லை. திசை லிங்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருந்தாலே வந்து சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா லாபகரமாகவும் நல்லா வெற்றியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். 6ஆம் அதிபதியான புதன், ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் பிரயாணங்களில் வந்துலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்லா ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் வந்து கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ ஏதாச்சும் வெளியுள்ள பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு 15ஆம் தேதி வரை வந்து கணவன் மனைவி உறவில் கூட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஏன் வந்து முதல்ல வந்து 7ஆம் அதிபதி நல்லா இருக்கனால ஓகே சொன்னோம். 7 சனி சூரியன் இருக்கும்போது யாருக்கெல்லாம் அந்த சூரிய தசாபுத்தி அந்த அவங்களுக்கு மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணும், எல்லாருக்கும் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுல சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பேசிக்கிங்க அப்பா கிட்ட பேசும்போது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு புதிய பார்ட்னர்ஷிப், புதிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல சுகபோகமாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களது பூர்வீகம் குலதெய்வம் அவர்களால் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது மறைமுகமான விஷயங்கள், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது குரு வந்து குழந்தைக்காரகன்னும் போது இப்போ வந்து ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி வந்து கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமான வெளி வட்டார பழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி வந்து நல்ல சிறப்பான ஒரு வெற்றிகள், வீடு வண்டி வாகனங்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்பு, குழந்தைகள் விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும். நல்ல சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வெற்றிகள், குழந்தைகள் அடுத்த ஸ்டெப் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக வந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 3ல் இருந்து அது வந்து சனியோட சாரத்தில் சின்ன சின்ன கலகங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிற அதுவும் சந்திரனுடைய சாதனமும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள் கை கொடுவதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா வந்து சந்திரனுடைய சாரம் 7, அது சந்திரன்றது வந்து தாய் அப்படின்னு வச்சாலும் குழந்தைன்றது குருவாக இருக்குன்னா அது ரெண்டும் மிங்கிலாகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய், 4ஆம் அதாவது குருன்ற பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குழந்தை காரகன், அது வந்து சந்திரன் வந்து தாயார் காரகன், ரெண்டும் இணையும் போது அதுக்கு யாராச்சும் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுதான் சொல்ல வரும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து சனி குருடைய சாரத்தில் வந்து கொஞ்சம் இந்த வக்கரமாக போகிறோம், கொஞ்சம் டிலேடாக நடக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. பேசும்போது கொஞ்சம் பிடிவாதத்தை கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். ஸோ வேலையில் ரொம்ப கவனம் தேவை, வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. ஸோ எவனாச்சும் வந்து மண்டை கிடைவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ அது சந்திரனுடைய சாதனமும் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணங்கள், வெளியூர் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ கேது வந்து 9ல் இருக்கும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஸோ அதை தான் பார்த்து நடந்துக்கணும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்தா 10ஆம் அதிபதி வந்து 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஆற்றங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லை குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாகவும் கொஞ்சம் எமோஷனாகவும் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் வந்து குரு வந்து 4 இருக்கும்போது புதிய வீடுகள் பெரிய ஏதாச்சும் வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் அதிகமாக தூண்டும். அதனாலும் கொஞ்சம் எமோட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். வாங்குவீங்களா கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துன்றது தான் உண்மையான விஷயம். 2 11ஆம் அதிபதி 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 4 இருக்கும்போது நல்ல புதிய ஒப்பந்தங்கள், பழைய வீடு ஏதாச்சும் விற்றுட்டு புதிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். மற்றபடி வந்து 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6 இருக்கும்போது தாயார் தந்தையர் நடுவில் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். இல்லை அவங்க உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களை, இல்லைனா ஏதாவது தர்க்கம் ஏதாவது சண்டை போட்டுருவீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத ஒரு தர்க்கங்களையோ ஒரு எமோஷன்ஸையோ ஏற்படுத்துன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப ராசிக்கு வந்து உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களது 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகும். பின்ன கொஞ்சம் கருத்து மோதலெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7 இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. குழந்தைகளை வச்சு ஏதாச்சும் பேச போய் அதனால் ஒரு பெரிய எமோஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களோட பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ஏதாவது வாக்குவாதம் வரப்போய் அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். 6ஆம் அதிபதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் 8 இருக்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினுங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசும்போது, இப்போ வெளியில் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது எடுக்கணும் பேசிடுவோங்க, ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து எமோஷனல் ஆகிடுவோம், என்னடா அது இப்படி பேசிட்டோம் அப்படின்னு. அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான ஏன்னா உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ப்ராப்ளமே என்னென்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 6 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துன்றது வந்து கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. 8ஆம் அதிபதி அங்கேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் எமோஷன்ஸ் ஏற்படுத்தணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6 இருக்கும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பண்ண விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அப்பா வகையில் வந்து ஏதாச்சும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமான, அப்பாவோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4 இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது என்ன சொல்ல, புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக தொழில் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5 இருக்கும்போது நல்ல சந்தோஷமும் குதூகலமும் கண்டிப்பாக இருக்கும். 4 இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏதாவது லோன் போட்டாச்சு அதான் வாங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க. ஸோ ஏன்னா இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இருக்கார். 7ஆம் அதிபதி 6 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் போகும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கொடுக்குறது ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து 10 3ஆம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வெற்றி அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சாதாரண நல்ல விஷயம் தான். புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து 2 இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க. கொஞ்சம் எமோஷனாக பேசுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். அந்த பிடிவாதம் ஈகோ விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தால் குரு வந்து பார்த்திங்கன்னா 2 11ஆம் அதிபதி 4 இருக்கும். புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குற யோகங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ஸோ சில பேர் நிறைய பிரயாணங்கள், சொத்துக்கள், வண்டி வாங்கணும் வாங்குற யோகங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ஆனால் என்ன ஒன்று, அது வக்கரமாக போகும்போது உங்கள் ஜனகால ஜாதத்தில் வக்கரமாக இருந்தால் நல்லா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். அப்படி இல்லைனா கொஞ்சம் டிலேடாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருங்க. ஸோ கும்பலகனமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 5 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள், சின்ன சிக்கல்கள் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கும்பலகனமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தேவையில்லாத கடன்களையோ தேவையில்லாத ஒரு வழக்குகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து சிக்கல் ஏற்பட்டு அதனால் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. கும்பலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கன் இருக்கிறதே வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரயாணங்களை ஏற்படுத்திடுங்க. ஸோ நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு வெளியூர் பிரயாணம், வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நாள் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சில நேரம் ஏதாவது வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ 11ஆம் அதிபதியான குருவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நிறைய சொத்து சுகங்களையும் வண்டி வாகனம் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா, ஏன்னா வந்து அந்த குருங்கிற பிளானட் வந்து அந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து இருக்கிற அந்த சாரநாதன் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். இருக்கிற இடம் வந்து 6ஆம் இடமா இருந்ததுன்னா கொஞ்சம் அலைச்சலில் கொடுத்துரும். தாயாரும் தந்தையருடைய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா அது எல்லா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் கேர் டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா எமோஷனாக கத்திடுவோம். கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கனாலே அடுத்த கட்டம் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக 10ஆம் அதிபதி புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது பெரிய அகல கால் வைக்காமல் ஒரு மாதம் கழிச்சு எல்லாமே கிளியராகும். செவ்வாயோட சாதத்தில் போகும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் அதிபதி மூலியமாக சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது இடவடமாக சொல்கிறாங்க சொல்லிட்டு மண்டையை போட்டு விட்டாமல் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை நம்ம கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். என்னடா அது குழந்தைங்கள்லாம் பண்ணுது, நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது வண்டி வாங்கணும், மாற்றலாமா, வண்டி வாங்கணும், ஏதாவது லோனில் வாங்கலாமா, இல்லை வீடு ஏதாச்சும் மாற்றி போடலாம் பார்க்குற மாதிரி விஷயங்கள் நிறைய தோணும். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ரீதியிலும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா சுக்கிரன் அங்கே இருக்கிறனால குழந்தைங்க ஏதாச்சும் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நம்மளை மனவேதனை கொடுக்க முடியும். மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க. 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் கொடுத்துரும். ரொம்ப அலைச்சல்கள், சில நேரம் வந்து கொஞ்சம் லோன்ஸ் கொஞ்சம் அடைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்கும். ஏதாவது திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து கொஞ்சம் இந்த ஏதாவது லோன்ஸ்லாம் வந்து முன்னாடியே கட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் வேலையில் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ இதில் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான புதன் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும். கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன தர்க்கங்கள், கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது புதனுடைய வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத சச்சரவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையிலையும் சரி, ஏன்னா வந்து அது 3 8ஆம் அதிபதி புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்துப்படும்போது 1க்கு 4 வாட்டி பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துங்க. குழந்தைகள் சொல்கிறதுக்கெலாம் ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து எது கேட்குறாங்களோ பார்த்து யோசித்து நம்ம கொடுக்கணும். அதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால 1க்கு 4 வாட்டி யோசிங்க. யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, நல்ல வருமானம் வரும். ஸோ பிரயாணங்கள் மேற்கொள்ள நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து அதீதமாக எமோஷனாக போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது சிக்கலாச்சுன்ற மாதிரி சூழ்நிலை. ஏன்னா வந்து அது 3ல் இருந்தாலும் அது போகிற சாரம் வந்து சந்திரனுடைய சாரமாக இருக்கும்போது அது 5ஆம் இடமும் இப்போ அது கொஞ்சம் 8ங்கிற ஒரு விஷயம் நடக்கும் தொழிலுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதை வந்து பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவாங்க. ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னத்தில் சூரிய தசாபதிக்கு வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி அந்த 5ல் இருக்கும். வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸாக இருக்கும். பட் சில கடன்களை நீங்கள் அடைப்பீங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏதாச்சும் ஒரு கடன்களை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பே பண்ணுறது, ஒரு கடனை வந்து ஓரளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து அந்த மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே ஒரு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்கள், ஸோ பிரயாணங்களையும் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து குழந்தைகளோட விஷயங்கள், குழந்தைகளோட பிஹேவியர்ஸ்னால கொஞ்சம் மனசலனங்கள் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாடுது. அதாவது ஒரு மாதம் தான், சும்மா இது ஒரு அடுத்த வாரம்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதோட கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 4ஆம் அதிபதி புதன். ஸோ 4ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது லோனில் வாங்கலாமா அல்லது வேறு ஏதாச்சும் வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். என்னடா அது இப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் மாற்றிடலாமாங்கிற எண்ணங்கள். பட் இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம்னா தாயார் சம்மந்தமான விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் வரும். சில நேரங்களில் தான் அவங்களோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தி அந்த நடுவில் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவையான விஷயங்கள் நம்மளை தேடி வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து குரு தசாபதினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் வந்து ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் உடம்பு மாட்டிட்டு அதனால் எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதனால் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பெரிய வருமானத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் அதிகமாக அதில் வந்து அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மீன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி அது கேதுடைய சாரத்தில் போகும்போது அம்மாவுடைய தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுத்துரும். மனைவிக்கும் கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகளோ இல்லாட்டி வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசா புத்தி வந்து கேது வந்து 7ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒய்ஃப் வந்து நிறைய வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோஷனாக பேசுறதெல்லாம் இருக்கும். பட் அது குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன்ஸாக நிறைய இருக்கும். குழந்தைங்க என்னோட புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து மாறிடும். ஸோ ஒரு 10-15 நாளில் வந்து மாறிடும். அது இந்த வாரத்தில் வந்து அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறதுனா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாளியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம். ஸோ இதில் வந்து 2 பிளானெட்டுங்க. ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாளி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது 2 பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நிர்ணயம் பண்ணோம். அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம். ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க. நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து சப்போஸ் அந்த 2 ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா 30 டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு. ஸோ 30 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனி சப்போஸ் ஒரு 29 டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அது ஒரு மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாகதுன்னா இவங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் வந்து சனி டிகிரி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் 30 டிகிரி இருக்குது, 29 டிகிரி இருக்குது, சனி வெறும் 10 டிகிரினா நீங்கள் ஏமாற்றிடுவீங்க மற்றவன்.
ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே. ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இது சனி புதன். இதில் வந்து காமெடி என்னென்னா, சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி, புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம், ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம். யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலையோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்துலையோ இந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா வந்து சனியோட டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டு போயிடும். அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு 10 வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது, சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அது தொடர்பு இருக்கணும். எப்படின்னா, ஒன்று இணைவாக இருக்கணும், இல்லைன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும், இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. அந்த டிகிரி அது ஒன்றா இருந்ததுன்னா 100%, கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா ஒரு 60% வச்சுப்போமே. புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கா ஃப்ராட் ஆகிடுவாங்க. ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும், அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார் ஜாதகத்தில் இருக்குது. பெரிய மல்டி மில்லியனர் மல்டி குரோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்துலலாம் வந்து இந்த காம்பினேஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க. ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க. ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்தில் அவன் படிச்சிருவான். ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதகம் சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும், மற்றவன்ட்ட பேசும்போதோ கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஒரு படத்தில் வடிவேல் சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க, ஏய் அலர்ட் ஆர்வம் வந்துட்டான், நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்குன்னுவாங்க இல்லையா. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் இல்லையா. மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படலாம். அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், இல்லைனா புதன் தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும். மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது. எப்போதுமே ஏமாந்துருவேன் சார், எப்போதுமே நான் ஏமாந்துருப்பேன் அப்படி கிடையாது. இந்த தசாபுத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும். மற்றபடி வேறு எந்த காலகட்டத்திலையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி சொல்கிறேன், ஓகேங்களா. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி.